பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயம் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. சுரேஷ் அடித்த வாட்டி மதி வந்து அடித்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ஒரு இது. கண்டிப்பாக வந்துட்டு மதி வந்து இந்த ஒரு வீட்டை வந்து ஒரு தலைகீழ திருப்ப போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். கண்டிப்பாக மதி பண்ணினது சரியா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து மதி பண்ணது சரின்னு சொல்கிறீங்களோ அவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மதி வந்துட்டு அமைதியாக இருந்திருக்கணும் அந்த சூழ்நிலை அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் என்ன உங்களுக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மதி வந்து எப்போவுமே வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுக்காத ஒரு ஆளாக வந்து இது வரைக்கும் போயிட்டுருக்காங்க. அது வரைக்கும் கடைசி வரைக்கும் அப்படி தான் போவாங்க. சுரேஷுக்கும் மதிக்கு எப்போ வந்துட்டு ஒரு லவ் அந்த ஒரு இது வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. ஏன்னா எல்லாருமே எப்போ பார்த்தாலும் வந்து மோதிட்டே இருக்காங்க. சுரேஷும் வந்து தேவையில்லாமல் போயிட்டு மதிக்கிட்ட வந்து கிட்ட நெருங்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியல. இதுக்கு முழுக்க கொடுக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு மனுஷன் யாருன்னா நம்ம தங்கராஜ் அவர் தான் சொல்லுவோம். அவர் கொடுக்குற எல்லா விஷயத்தினால தான் நம்ம சுரேஷ் வந்து கேட்டு மதிக்கிட்ட போயிட்டு ராவடி பண்ணி அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு டைம் கட்டிலேருந்து தள்ளி விட்டாங்க. ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா சப்பனை அடிச்சு விட்டாங்க. நம்ம சுரேஷ் அடித்தோம்னா உடனே வந்துட்டு இவங்களும் அடிச்சு விட்டாங்க. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா அது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு வந்துட்டு சக மனிதன் மேலே யாருமே வந்து கை வைக்க முடியாது. டக்குன்னு எதுவும் பண்ணிடவும் முடியாது. அதே மாதிரி தான் யாரையும் வந்துட்டு அடக்கவும் முடியாது, யாரும் வந்துட்டு அடங்கி இருக்கணும்னு யோசிக்கவும் முடியாது. கண்டிப்பாக நம்ம மதி பண்ணது கரெக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அழகழகு சீரியல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.